Giving up is not in the blood, sir. It's not in the blood. இந்த ஒரு லைன் நிர்மல் பூஜாவோட லைஃப் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு லைன்னு சொல்லலாம். ஹாய் காய்ஸ், இட்ஸ் ஜார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கிவிங் அப் இட்ஸ் நாட் இன் த பிளட் சார், இட்ஸ் நாட் இன் த பிளட். ஸோ இந்த லைன் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. பட் இந்த லைன் சொன்னவர் யாருன்னு தெரியுமா? இந்த ஃபேமஸ் லைன் சொன்னவர் வந்துட்டு 14 mountains above 8,000 meters just in 6 months and 6 daysல வந்துட்டு கிளைம் பண்ணி முடிச்சாரு. இது எல்லாருனாலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலி. ஸோ இவர் யார், இவர் எப்படி இந்த 14 mountains கிளைம் பண்ணாரு அண்ட் இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நான் யார் பற்றி பேச போறேன்னா நிர்மல் பூஜா. இவர் வந்து நீம்ஸ்ன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். நிர்மல் பூஜா 1983ல நேபாளில் பிறக்கிறாரு. நிர்மல் சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது அவரோட மவுண்டனர் ஆகணும்னு எந்த ஒரு ட்ரீமும் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் பாத்தே வந்துட்டு டிஃப்ரெண்டான டைரக்ஷன்ல தான் போனிச்சு. 2003ல நிர்மல் வந்துட்டு கூர்காஸ் ஆர்மியில ஜாயின் பண்ணியிருக்காரு. நேபாள்னாலே கூர்காஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் கூர்காஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு டிசிப்ளின், டெடிகேஷன், அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரிக்காக அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பீப்புள்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். நிர்மல் வந்துட்டு 6 years கூர்கா ஆர்மியில் வந்துட்டு சர்வ் பண்ணாரு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ணிட்டோன்னே அவர் அங்கே 10 years சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக 16 years மிலிட்ரி கரியரில் அவர் இருந்திருக்காரு. மிலிட்ரி ட்ரைனிங்ஸ்னால அவரால் மவுண்டன் கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு மவுண்டன் கிளைம் பண்ணோன்னா பாடி ஸ்ட்ரென்த் மட்டும் பத்தாது, மென்டல் அண்ட் மைண்ட் வந்துட்டு லைக் வெரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். பிகாஸ் அங்கே வந்துட்டு நம்ம மவுண்டன் கிளைம் பண்ண போறோம்னா நிறைய தடைகள் வந்து சேரும். 2012ல தான் அவரோட லைஃப் சேஞ்ச் ஆகுச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் மிலிட்ரியில் இருக்கும்போது நிர்மலுக்கு வந்து லீவ் கிடைச்சிச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்க்கு ட்ராக் பண்ண போயிருக்காரு. ஆக்சுவலி அவர் மவுண்ட் எவரெஸ்ட்க்கு போனாரு. பட் அவரோட இன்டென்ஷன் எதுக்குன்னா ஜஸ்ட் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னா அவர் வந்து ஆமா தப்லம் அந்த ஒரு மவுண்டன் பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட லைஃப்ல வந்துட்டு இந்த கிளைம்பிங், அதாவது மவுண்டன் கிளைம்பிங் வந்துட்டு ஒரு பேஷனா மாறிடுச்சு. சின்ன மவுண்டனாக கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் அவர் வந்துட்டு ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிற மவுண்டனை கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2016ல மவுண்ட் எவரெஸ்ட் சமிட் பண்ணாரு. சின்ஸ் நிர்மலுக்கு வந்துட்டு மவுண்டன் கிளைம்பிங் மேலே சீரியஸான பேஷன் இருக்கிறதுனால அவர் மவுண்ட் கிளைம்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு நிறைய மவுண்டன்ஸ் கிளைம் பண்ணார் அன்டில் 2016. அவர் அந்த டைம்லேருந்து ஹையஸ்ட் ஆல்டிடியூட் இருக்கிற மவுண்டன்ஸ் கிளைம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 2017ல 13 குர்காஸ் லீட் பண்ணி எவரெஸ்ட் எக்ஸ்பெடிஷன் பண்ணாரு. நிர்மல் பூஜா அவரோட கிளைம்பிங் ஸ்பீடை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இவர்னால இவ்வளோ ஸ்பீடாக கிளைம் பண்ண முடியுது. 2018ல நிர்மலுக்கு MBE மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அவார்ட் கிடைச்சிச்சு. 2019ல நிர்மல் வந்துட்டு ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தாரு. என்னதுன்னா மிலிட்ரி விடுறதாக. ஸோ மிலிட்ரி விட்டுட்டு அவரு மவுண்டன் கிளைம்பிங்கில் ஃபுல் டைமாக டெடிகேட் பண்ணுறதாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பாசிபிளான ஒரு சேலஞ்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் அவரோட பேர் கூட வச்சுருக்காரு. என்னதுன்னா ப்ராஜெக்ட் பாசிபிள். இந்த ப்ராஜெக்டோட கோல் என்னதுன்னா 14 mountains கிளைம் பண்ணோம். இந்த எல்லா மவுண்டன்ஸும் வந்துட்டு 8,000 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற மவுண்டன்ஸ். இந்த மவுண்டன்ஸும் வந்துட்டு லைக் இம்பாசிபிள் டு கிளைம்னு சொல்கிறாங்கன்னா பிகாஸ் இது யூஸ்வலாக யாராச்சும் கிளைம் பண்ணோன்னா இட் வில் டேக் லைக் வெரி லாங் இயர்ஸ், லைக் வருஷ கணக்காக ஆகும். பட் நிர்மல் வந்துட்டு ஜஸ்ட் 7 months எடுத்துக்கணும்னு
டிசைட் பண்ணியிருக்காரு. இதுல எவரெஸ்ட், K2, அன்னபூர்ணா, காங்சென்ஜுங்கா, லாட்சே, மகாலு இந்த மாதிரி உலகத்துல வந்துட்டு மோஸ்ட் டேஞ்சரஸான மவுண்டன்ஸ் இருக்கு. இந்த 14 mountains ப்ரீவியஸ்லி ஏறினவங்களே வந்துட்டு 8 years எடுத்திருக்காங்க. பட் நிர்மலோட டிசிஷன் என்னதுன்னா 7 months 14 mountains 8,000 meters height. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது இம்பாசிபிள், பட் நிர்மல் என்ன சொன்னார்னா இது பாசிபிள்னு சொன்னார். 23rd April 2019 ப்ராஜெக்ட் பாசிபிள் ஸ்டார்ட் ஆகுச்சு. ஃபர்ஸ்ட் மவுண்டன் அவர் கிளைம் பண்ணது வந்துட்டு அன்னபூர்ணா 1 அண்ட் அந்த மவுண்டனோட ஹைட் எவ்வளோன்னா 8,091 meters ஹைட். அன்னபூர்ணா மவுண்டன். ஸோ இந்த மவுண்டன் ஆக்சுவலி வந்துட்டு டேஞ்சரஸான ஒரு ரெப்புடேஷன் இருக்கிற ஒரு மவுண்டன். அண்ட் இந்த மவுண்டன் ஏறுறதே வந்துட்டு இம்பாசிபிள் தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் நிர்மல் பூஜா வந்துட்டு சமிட்டை ரீச் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நிர்மல் வந்துட்டு ஒரு மவுண்டனா கிளைம் பண்ண போயிருக்காரு. அன்னபூர்ணாக்கு அப்புறம் டவுலாகிரி, அதுக்கப்புறம் காங்சென்ஜுங்கா, தென் எவரெஸ்ட், அதுக்கப்புறம் லோஸ்டே, தென் மகாலு. அவரோட ஸ்பீட் ஆல்மோஸ்ட் அன்பிலீவபிளா இருந்துச்சு. மவுண்டன் கிளைம் பண்ணுறது வந்துட்டு ஈஸியான விஷயம் இல்லை. பிகாஸ் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு மவுண்டன் கிளைம் பண்ணோன்னா நிறைய ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அவங்க ரீச் ஆகிட்டோன்னே தென் அவங்க திரும்பி கீழே இறங்கி வரணும். தென் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும். பட் நிர்மல் அப்படி பண்ணல. அவர் ஒரே நாளில் வந்துட்டு எவரெஸ்ட் அண்ட் லோஸ்டேயை கிளைம் பண்ணி முடிச்சிட்டாரு. தென் 2 daysக்கு அப்புறம் மகாலு. இன்னைக்கு ஒரு மவுண்டன் ஏறி இறங்கிட்டோன்னே லைக் ஒரு ஆள் ரிகவர் ஆகணும். லைக் அவங்களோட பாடி வந்துட்டு நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு ரிகவர் ஆகிட்டோன்னே தான் இன்னொரு மவுண்டன் ஏற முடியும். பட் எப்படி நிர்மல் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ மவுண்டன்ஸ் ஏறினார்னு தெரியல. அதுக்கப்புறம் 2019 நிர்மல் பூஜா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு மூவ் ஆகி போனாரு. ஸோ பாகிஸ்தானில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கா பர்பத் அந்த மவுண்டன் ஏறினாரு. அதுக்கப்புறம் கேஷர் பிரம் 1, கேஷர் பிரம் 2, அதுக்கப்புறம் K2 வேர்ல்டுலே, அதாவது இந்த உலகத்திலே வந்துட்டு செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டன்னா இந்த மவுண்டன் சொல்லுவாங்க. அதாவது K2 சொல்லுவாங்க. 8,611 meters. K2 மவுண்டனுக்கு அப்புறம் இன்னும் பேலன்ஸ் 3 mountains இருந்திருக்கு. விச் இஸ் சோ ஓயோ, மனஸ்லு, ஷீஷா பாங்மா. செப்டம்பர் 2019 வந்துட்டு நிர்மல் பூர்ஜா 2 mountains கிளைம் பண்ணிட்டார். விச் இஸ் சோ ஓயு அண்ட் மனஸ்லு. அதுக்கப்புறம் கடைசியா ஷீஷா பாங்மா. ஸோ இந்த மவுண்டன் ஏறுறது வந்துட்டு இட்ஸ் நாட் வெரி ஈஸி. பிகாஸ் இந்த மவுண்டன் ஏறுறதே ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் பெர்மிஷன் ப்ராப்ளம் வந்துச்சு. பிகாஸ் சைனாவில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு இந்த மவுண்டன் ஏறுறதுக்கு. அதுவும் அந்த சீசனில் பெர்மிஷன் இல்லாததுனால நிர்மல்னால இந்த மவுண்டனை ஏற முடியல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. கடைசியா டிப்ளமேட்டிக்ஸ் எஃபர்ட் அண்ட் நெகோசியேஷனுக்கு அப்புறம் ஃபைனலி பெர்மிஷன் கிடைச்சிச்சு. அதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் நிர்மலுக்கு கொடுக்கப்பட்டது. 29 October 2019 ஃபைனலி அவர் அந்த மவுண்டன் ஏறிட்டாரு. வித் தட் நிர்மல் பூஜா இஸ் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் பாசிபிள், விச் மீன்ஸ் 14 mountains வந்துட்டு அவர் ஏறிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் 14 summits 6 months and 6 days 189 daysல 14 mountains, அதாவது உலகத்திலே கஷ்டமான மவுண்டன்ஸ் நிர்மல் பூஜா ஏறி இருக்காங்க. இந்த என்டையர் ஜேர்னியில நிர்மல் வந்துட்டு இந்த ஒரே லைன் தான் சொன்னார். Giving up is not in the blood, sir. It's not in the blood. வந்து ஒரு மோட்டிவேஷனலான ஒரு டயலாக் மாதிரி இருக்கலாம். பட் இந்த டயலாக்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. நிர்மல் பூர்ஜா அவர் வந்துட்டு நிறைய விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. நிர்மல் பூர்ஜா அவர் வந்து ஒரு டெடிகேட்டடான ஒரு பர்சனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த, அதாவது அவரோட லட்சியத்தை வந்துட்டு அவரு ஃபோக்கஸோட எடுத்துட்டு போனாரு. அதனால தான் அவர் இவ்வளவு சீக்கிரமான டைம் பீரியட்ல 14 mountains அவனால ஏற முடிஞ்சிருக்கு. அண்ட் எந்த ஒரு இடத்துலயும் அவர் சோர்ந்து போகல, அதாவது கிவ் அப் பண்ணல. அவர் கிவ் அப் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா இந்த ஒரு ரெக்கார்ட் அவரால் எடுத்திருக்க முடியாது. ஸோ அவர் கிவ் அப் பண்ணல. அவர் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தனால தான் அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. இந்த ரெக்கார்ட்ஸ்க்கு அப்புறம் நிர்மல் பூஜாவோட ஸ்டாரி வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. அண்ட் அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் என்னதுன்னா 14 Peaks, Nothing is Impossible.
2026ல கூட நிர்மல் பூஜா மவுண்டன்ஸ் ஏறுறதுல வந்து ஆக்டிவாக தான் இருந்திருக்காரு. அண்ட் 30th July 2026ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னதுன்னா நிர்மல் பூஜா ப்ராட் பீக்னு பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த மவுண்டனுக்கு போயிருக்காரு. 8050 meters ஹைட்ல இருக்கிற ஒரு மவுண்டன். ஸோ அவர் வந்துட்டு எப்போதும் மாதிரி தான் கிளைம் பண்ண போயிருக்காரு. அண்ட் அவலாஞ்ச் அவரோட டீமையும் சரி அவரையும் வந்து ஹிட் பண்ணிருச்சு. அவலாஞ்ச்னா என்னதுன்னா லார்ஜ் மேஸ் ஆஃப் ஸ்னோ, கல் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு திடீர்னு எதிர்பார்க்காத முறையில் அவங்க மேலே, அதாவது நிர்மல் பூஜா அண்ட் அவரோட டீம் மேலே வந்து விழுந்துருச்சுன்னு நம்பப்படுது. 43 வயசுல இருக்கிற நிர்மல் பூஜா 30th July 2026ல இறந்துட்டாரு. அவரும் அவரோட 10 டீம்மேட்ஸ், அதாவது அவர் கூட சேர்ந்து கிளைம் பண்ண மற்றவங்களும் இறந்துட்டாங்க. நிர்மல் பூஜா ஒரு மவுண்டன் கிளைம்பர் மட்டும் இல்லை, அவரோட லைஃப்ல இம்பாசிபிள் அந்த வார்த்தையே வந்துட்டு இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் அவர் எல்லாமே வந்துட்டு பாசிபிளாக தான் ஆக்கி காட்டியிருக்காரு. உலகத்துல உன்னால முடியாது, இது இம்பாசிபிள், இதுக்கு வாய்ப்பே இல்லை, உன்னால செய்ய முடியுமா, இந்த கொஸ்டின்லாம் கேட்டப்ப நிர்மல் பூஜா என்னால முடியும், திஸ் இஸ் பாசிபிள், ஐ கேன் டூ இட்னு சொல்லி செஞ்சு காட்டினாரு. கிவிங் அப் இட்ஸ் நாட் இன் த பிளட் சார், அதோட அர்த்தம் என்னதுன்னா கிவ் அப்பா. என் ரத்தத்துல கிவ் அப்கான வார்த்தையே இல்லை, அப்புறம் நான் எப்படி பண்ணுவேன்? ஸோ அதுதான் வந்துட்டு அந்த டெஃபினேஷனை நான் பார்க்குறேன். அண்ட் இந்த டெஃபினேஷனுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள், லைக் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்துட்டு நிர்மல் பூஜா. அவர் வாழ்க்கையில எல்லாமே ஈஸியா போய் அவருக்கு இந்த விஷயம் கிடைச்சிச்சான்னு கேட்டாக்கா இல்ல. கண்டிப்பா அவர் வாழ்க்கையில வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கலாம், ஆப்ஸ்டிகல்ஸ் பார்த்துருக்கலாம், நிறைய லைக் எப்படி சொல்றது, நிறைய தடைகள் வந்திருக்கோம் தான். அது எல்லாமே அவர் கண்டுக்காம அவரோட கோல், அவரோட பாதையை நோக்கி அவரு நடந்து போய்கிட்டே தான் இருந்தாரு. அவரு போனாரு, அவரு ஜெயிச்சாரு. இவரோட வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய விஷயத்த கத்துக்க முடியும். பிகாஸ் அவர் என்னைக்குமே கிவ் அப் பண்ணல. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதம் சொல்லுவாங்க. லைக் எப்படி சொன்னா, இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலே நிறைய பேர் வந்துட்டு இப்ப நீங்க ஏதாச்சும் பண்றீங்கன்னா உன்னால முடியாது, நீ எதுக்கு பண்ற, லைக் people always are there for you to demotivate. ஓகே, டிமோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. அண்ட் அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு நிர்மல் பூஜாவுக்கும் அமைஞ்சிருக்கும். பட் அவர் யார் சொல்றதையும் கேட்கல. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அவரோட கோல் எதுவோ அதை நோக்கி போனாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்பணும். நிறைய பேர் நம்மக்கிட்ட நிறைய விதமாக வந்து சொல்லுவாங்க, உன்னால முடியாது, நீ எதுக்கு செய்யற, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்சு கேட்டுட்டு நம்மளும் டிமோட்டிவேட் ஆகிட்டு கிவ் அப் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது. மற்றவங்களோட எண்ணப்படி நம்ம அப்படியே தான் இருப்போம், தவிர நம்ம இப்படி போக மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய தடைகளும் வரும். அந்த தடைகளும் சரி, அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸும் சரி, அந்த ஸ்ட்ரகிள்ஸும் சரி, எது இருந்தாலும் சரி, அதை பார்த்து பயப்படக்கூடாது. பயந்துட்டா கஷ்டமாயிரும். நிர்மல் பூஜா அவர் வேணா இறந்திருக்கலாம், பட் அவரோட ரெக்கார்ட்ஸ், அவரோட கோல், அவரோட மைண்ட் செட், இது எல்லாமே என்னைக்குமே மறக்கப்படாது, மறக்கவும் கூடாது. நிர்மல் பூஜா நிறைய பேர் அவர் நிம்ஸ்ன்னு சொல்லுவாரு. அவரோட ஃபைனல் கிளைம் ப்ராட் பீக்ல முடிஞ்சிருக்கலாம், பட் அவரோட ஸ்டோரி வந்துட்டு ஹிஸ்டரியில கண்டினியூ ஆகும். ரெஸ்ட் இன் பீஸ் நிர்மல் பூஜா. இந்த கதை வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் நான் நம்புறேன். நிறைய பேர் மட்டும் இல்லை, எனக்கும் நான் இது ஒரு மோட்டிவேஷனலா ஒரு கதையை பார்க்குறேன். பிகாஸ் இந்த கதையில இன்கேஸ் நீங்க கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிர்மல் பூஜாவை நினைச்சுக்கோங்க. ஹி நெவர் கிவ் அப். ஸோ நம்மளும் என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்துல கிவ் அப் பண்ண வேணாம். இன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா? அப்புறம் ஏதாச்சும் தவறுதலா இருந்துச்சு என்னை வந்து மன்னிச்சிருங்க. அப்புறம் என்னுடைய காதல்ஸ். அப்புறம் பாய்.